ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டியூஸ்டே ஈவினிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்கை எடுத்து அவிக்கலான்னு சொல்லிட்டு அவிச்சிட்டு இருந்தோம். அப்போ என்னோட ஹஸ்பண்ட்ன்ட்டு ஓகே எனக்கு பசிக்குது, நீங்கள் அவிச்சு வைங்க, நாங்கள் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவர் வர லேட் ஆயிரும், சரி நீயும் இலக்கியாவும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சந்தைக்கு கிளம்பி போங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம நடந்து தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடுக்கு வந்து வெண்பொங்கல் செய்யலான் இருந்தேன். வெண்பொங்கல் சாம்பார் சட்னி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெண்பொங்கலுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்தைக்கெலாம் நான் போகவே மாட்டேன். சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கல எங்கள் அம்மா என்னை வந்து சந்தைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் என்றைக்கோ ஒரு நாள் சண்டே மட்டும் ஏதோ சும்மா போகலாம், வீட்டில் இருக்கிறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்போ கூட்டிகிட்டு போவாங்க. மற்றபடி வந்து காயெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கடையில் தான் நாங்கள் வாங்குவோம். பட் ஆனால் இப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து சந்தை இங்கே வந்து வாரத்தில் ஒரு டைம் சந்தை போடுவாங்க. செவ்வாய்க்கிழமை சந்தை போடுவாங்க. ஸோ அந்த சந்தைக்கு வந்து நாங்கள் கிளம்பி நடந்து போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கப்ப என்னோடய சிஸ்டர் வந்து த்ரெட்டிங் பண்ணணும்னு சொல்லவுமே சரி போய் த்ரெட்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. சந்தோஷம்டா, இனிமேல் நடந்து போக தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி இங்கே சந்தைக்கு வந்துட்டோம். சந்தைக்கு வரவுமே ஒரு சில வீட்டுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லா கூறும் வந்து 10 ரூபா தான். அந்த கூரெல்லாம் வாங்கிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி ரிட்டன் வீட்டுக்கு வரையில் பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம் வந்து இந்த மந்த்துக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் கிராசரி ஐட்டம் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு பில் போடுறதுக்கு ஹஸ்பண்டை தான் நிற்க வைப்போம். அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து நின்றுட்டு இருந்தார். நான் என்ன பண்ணேன், ஒரு ஜூஸ் வாங்கிட்டு அங்கே குடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன், எப்படா வருவாங்கன்னு. சரி அவங்க எல்லாமே பண்ணிட்டு வரவுமே நாங்கள் கிளம்பிட்டோம். ஹோப் யூ ஆல் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.